அவமானம், அப்புறம் 2 பேருக்கும் மத்தியில மழை, குளிர் காரணமா வயசுக்கு வந்த பசங்களை வெளியே அனுப்ப கூடாது. அப்படி அனுப்புனா அவங்க நம்ம பேச்ச கேட்காம தப்பு பண்ணி பால் தயிராகி தயிர் வெண்ணையாகி எல்லாம் முடிஞ்சு தாத்தா பாட்டி அப்பனாத்தா பேரை தேவையில்லாம கெடுத்து வீணா போறதுக்கு பதிலா இந்த காலத்து பசங்க அப்பா அத்தா சொல்றத ஆலோசனை பண்ணி பார்த்தா. அப்பா மழையும் இல்ல குளிரும் இல்ல, வெயில் அடிச்சிட்டு இருக்கு, உள்ள வாங்க. நல்லா கேட்டுக்க. லுங்கி முனியப்ப வீட்டுல இருக்கும்போது உத்தரவு மட்டும்தான் வரும். பிரச்சனை ஏதாவது பண்ண நான் சொந்த பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. பாத்துக்க, தள்ளிப்பட. கருமண்டா வந்துட்டான். நான் ஸ்டெடியா இருக்கேன்டா. பிளாஸ்டிக் கப்பு என்ன என்ன? ஐ ஆம் ஸ்டில் ஸ்டடி. எப்பவுமே யார் இது? நல்ல ஃபிகரா இருக்க. இவதானா? என்ன கருமமோ தெரியல. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கறது இல்ல. என்னடா இன்னைக்குமா? எனக்கு ஒரு கவலை இல்லை. ஏய், சீரியலுக்கு பிறந்தவளை பாத்ரூம்ல கொண்டு போய் ஸ்டவ், பாத்திரம், லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் கொண்டு வச்சிருக்கேன். ஐயோ என்னங்க, அது பாத்ரூம் இல்லங்க, கிச்சன். என்னது கிச்சனா? அங்க போய் உச்சா போயிட்டனே. ஐயோ, இவகிட்ட எப்படி எஸ்கேப் ஆகுறது? ஏய், அங்க யாரோ ஒரு டம்ளர் தண்ணிய ஊத்தி இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, ஒரு சொம்பைய ஊத்திட்டாங்க. போய் அத முதல்ல கிளீன் பண்ணு. என்ன பாவம் தெரியல. இந்த குடிகாரங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். உனக்கு என்ன சொன்னாரு? இங்க வந்து பார்த்தா ஒரு பக்கெட்டே ஊத்தி வச்சிருக்காரு. ஐயோ, நாத்தமா நாறுது. கட்டிக்கிட்டு வாழ்க்கையே நரகமா போச்சு. எனக்கு தெரியாதா? எவ்வளவு கழுவுனாலும் இந்த நாத்தம் போக மாட்டேங்குது. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன். இது இந்த மரியாதை தான் வேணும். அது உன்னை பார்க்க கண்கோடி வேண்டும். ஆஹா ஆஹா. பாதம் தட்டவா இல்லை தலைய திருகவா? என்ன பாதிய காணோம்? ஒருவேளை இவங்க எடுத்து அடிச்சிருப்பானோ? நேத்து கூட பார்த்தனே, ஃபுல்லா தானே இருந்துச்சு. எப்படி? இவனுக்கெல்லாம் அந்த தைரியம் பட்டாது. யாருன்னு கண்டுபிடிப்பான். என்ன சுகம், என்ன சுகம் சரக்கினிலே, என்ன சுகம். Cheers. சரக்கு கேக்குறானா சைடிஸ கேக்குறானா இவன்? சைடிஸ் தான் கேட்டிருப்பான். என்ன சுகம். எங்க வச்சன்னு தெரியலையா? லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ். இப்ப டிவி இருக்கிற இடத்துக்கு கரெக்டா போகணும். யாருக்கிட்ட? எங்கிட்டயே வா. நம்ம யாரு? எங்க சிடி போற இடம் கருகும்னு இருக்கு. இங்க மாத்தி வச்சிட்டானுங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். எங்க வச்சாலும் கண்டுபிடிப்பேன். சிடிய போட்டாச்சு. எப்படியோ வேலை முடிச்சாச்சு. இப்ப நம்ம ஆட்டத்தை மட்டும் பாருங்க.
ஹிந்தி சாங் அலர்ஜி ஆயிடுச்சுப்பா. இவன் ஏன் இந்த நேரத்துல போன் பண்றான்? நான் போன் எடுக்க மாட்டேன். சம கோத்துல இருக்க போல. எங்கேயோ சிக்கன் வாசனை வருதே. சாரி குச்சி, உனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் நிறைய வாங்கி வச்சிருக்கேன், மேல வா. இதோ வந்துட்டேன். ஐயோ, அதிகமா கொடுக்க கூடாது. வெறும் 30 தான் இருக்கு. நீ பண்ண வேலைக்கு இதுவே அதிகம். புடி. என் சிக்கன் எங்க? என்ன வெறும் தண்ணிதான் இருக்கு? ஒன் 2 3 4 5 கரெக்டா இருக்கு. டெக்கரேஷன் பண்ணலாம். டொமேட்டோ, ஆனியன், குக்கும்பர். அறிவு கிட்ட முண்டோ தின்றதை விட்டுட்டு டீ கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்க.
டேய் லூசு, அது டீகரெக்ஷன் இல்லடா, டெக்கரேஷன். உனக்கு என்ன எடுத்துட்டு வந்தல, ஒழுங்கா குடி, என்கிட்ட சண்டைக்கு வராத. சரி ரைட்டு, ஒரே ஒரு பீஸ் கொடு. மூஞ்சதுக்கு பாக்குற குடு. சின்ன பீஸாவே கொடுக்கலாம். உள்ளா கொடுத்தா உங்க அப்பனுக்கு சொட்டை விழுந்துருமா என்ன? இது கொடுக்கறதே பெரிய விஷயம். இந்த வாங்கிக்கோ. பாரு எப்படி தின்றானு. ஆக்சுவலி உங்க வீட்டுல இருக்கிற பிராணிகள் எல்லாம் கீரை காய்கறி தின்னு வளர்ந்துருக்கணும். அது நம்ம இவ மட்டும் வித்தியாசமா வளர்ந்துட்டா போல. தினமும் இவ வாய்க்கு biryani.com கிடைக்கணும், இல்லைன்னா உயிரை கூட விட்டுருவா போல. இவளால வெளியில போய் சாப்பிட முடியாது. அதுக்காக தான் டெய்லி நைட் இந்த செட்டப். எங்க 2 பேரோட தரித்திரம் பிடிச்ச லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனது இந்த காரணம் தான். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இந்த குவார்டர்ஸ்ல ஒரு பெரிய அழுக்கு பிடிச்ச தரித்திரம் ஒருத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, கருணை இல்லாம, தயவு தரிசனம் பார்க்காம சங்கிலிய கையில போட்டு கட்டிட்டு போயிட்டான். ஏரியால மரியாதையா போச்சு. சிக்கன் வாசனை. சரக்கு இருந்தா குடிச்சிருக்கலாம். அந்த கோல்டன் டைம்ல என்ட்ரி கொடுத்த அந்த பொண்ணுதான் இந்த தொடப்பு போச்சு. ட்ரெடிஷனல் ஃபிகர். இவ அப்பாவும் அம்மாவும் இவள டிசைன் கொடுத்து பெற்றிருப்பாங்க போல இருக்கு. இவளை எப்படி இப்ப உசார் பண்றது? சப்ப ஃபிகர். ஃபேர் அண்ட் லவ்லி பவுடர் போட்டதுல வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன அப்பத்துல இருந்து இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா? ஒருவேளை நம்மள டாவடிக்கிறாளா? பேசாம ஸ்ட்ரைட்டாவே கேட்டிருக்கோம். ஹலோ மேடம். ஹலோ மேடம். மேடம் தங்கச்சி. தங்கச்சின்னு சொன்ன டக்குன்னு நின்னுட்டா. வா. எதுக்கு? அட வாமா, அங்க இருந்தா என்னன்னு கேட்டுட்டு இருக்க. வாமா, உன்ன எதுவும் பண்ண மாட்டேன், கையெல்லாம் கட்டி தான் போட்டிருக்கானுங்க. வா வா, கம்மிட்டாக்கி விட்டுறேன். என்ன? ஒண்ணும் இல்ல, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கைய வேற கட்டி போட்டானுங்க. உடம்பு வேற அரிச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் லைட்டா சொரிஞ்சு விட்றியா? ஹலோ மேடம், தங்கச்சி, ப்ளீஸ் ப்ளீஸ் சிஸ்டர், ப்ளீஸ் ப்ளீஸ்டா தங்கம், உனக்கு புண்ணியமா போவோம் ப்ளீஸ். ப்ளீஸ் வாய, ப்ளீஸ் வாமா, சொர்க்கத்துக்கு தான் போவ, வாமா. எங்க? அப்படியே பேக் சைடு. சிஸ்டர் இருங்க, நான் ஒரு நிமிஷம். அண்ணாவா? அண்ணான்லாம் ஒண்ணும் கூப்பிட வேண்டாம். நீ தங்கச்சின்னு கூப்பிட்ட பிறகு நான் அண்ணன் தானே கூப்பிடணும். சரி விடுமா, ஏதோ போற பொண்ணு அழகா இருந்தா உசார் பண்ணலான்னு சொல்லி அப்படி கூப்பிட்டேன். இவட குச்சி எடுத்துட்டு வரா. ஷார்ப்பா இருக்கே. தேய்ச்சது போதும், வாமா. எங்க சொரிஞ்சு விடணும்? கையில சொரிஞ்சா போதுமா? தங்கச்சி. தங்கச்சில கரெக்ட் கரெக்ட். மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. எங்களா அரிக்குதுன்னு சொல்றேன்னா அங்களா சொரிஞ்சு விடு. இங்கயா? கொஞ்சம் கீழமா. இங்கயா? இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கீழமா.
இங்கயா? இன்னும் கொஞ்சம் கீழே. ஸ்பாட் ரீச் ஆயிட்டுமா? கொஞ்சம் கீழே. எங்க சொரிஞ்சு விடணும் கூட தெரியலையே. இங்க இன்னும் கொஞ்சம் கீழேமா. ஆல்மோஸ்ட் ஸ்பாட் ரீச் ஆயிட்ட. இன்னும் கொஞ்சம். சாரி, இதுக்கு மேல என்னால போக முடியாது. எதுக்கு? தங்கச்சி. ஓ, தங்கச்சி இல்ல, பரவாயில்ல, அங்கேயே சொரிஞ்சு விடு. ஹலோ சார். ஆயிடுச்சு. என்ன வேணா சொல்லு, சூப்பரா சொரியறேன். அப்புறம் என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? ஹெட் அண்ட் ஷோல்டர். அப்புறம் தலைக்கு? நான் சொன்னது தலைக்கு தான். நான் கேட்டதும் தலைக்குதாமா? கொஞ்சம் பாரு. என்ன கோயில் கோபுரத்தை சுத்தி வர மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்கா? போன வாட்டி ஏதோ சொல்லி எஸ்கேப் ஆயிட்டா. மறுபடியும் கூட்டி பேசுவோம். ஹலோ கேர்ள். ஒரு நிமிஷமா. என்ன அப்பத்துல இருந்து இங்கேயே சுத்தி வந்துட்டு இருக்க? என்னம்மா பிரச்சனை உனக்கு? இந்த வீடு உங்கள்தா? பேசாம ஆமான்னு சொல்லி கரெக்ட் பண்ண வேண்டியதான். ஆமா. சிக்கன் செஞ்சிட்டு இருக்காங்களா? என்ன பேக் உள்ள கையோட தேடிட்டு இருக்க? நீங்க எதுவும் நினைக்கலன்னா இந்த பாக்ஸ்ல 2 சிக்கன் பீஸ் மட்டும் எடுத்துட்டு வரீங்களா? இது மென்டலா இருக்கும் போல இருக்கே. ஏமா நீ நார்மலா தானே இருக்க? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதுவும் தப்பிச்சு வரலையே? இங்க பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்ல யாரும் தின்றதும் இல்ல, சமைக்கிறதும் இல்ல. அதனால நானும் சாப்பிடுறது இல்ல. அதுக்கு தான் மூடி வச்சு சாப்பிடுறேன். உங்க வீட்டு பக்கம் வந்தேன், சிக்கன் ஸ்மெல் வந்துச்சு. தின்னதான் முடியாது, வாசனையாவது பிடிக்கலான்னு வந்தேன். அதனாலதான் இந்த பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்கேன். இதான் மேட்ரா? நான் கூட என்னென்னமோ நினைச்சிட்டேன். என்ன நினைச்சீங்க? அதை விட நீ இந்தியாவிலேயே உதிருன? புரியல. அப்படின்னா? இந்தியாவில தான் பிறந்தேன்னு கேட்டேன். பியூர் இந்தியன். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அதெல்லாம் விடுங்க. சிக்கன் ஸ்மெல் அதிகமா வருது. மோஸ்ட்லி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு 2 பீஸ் எடுத்துட்டு வரீங்களா? கையை கட்டி போட்டிருக்காங்கம்மா, எப்படி கொண்டு வர முடியும்? வெயிட் பண்றேன். எப்படியாவது சாப்பிட்டே ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டேன். சரி வெயிட் பண்ணு, ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். லெக் பீஸ் இருக்குமா? லெக் பீஸ் இருக்குமா? லிவர், விங்ஸ் இருக்குமா? அப்புறம் சிக்கன் வித் ஸ்கின்னா வித்தவுட் ஸ்கின்னா? வித் ஸ்கின். நான் அதிகமா பேசுறேன்னு கஷ்டப்பட வேண்டாம். ஒரு லெக் பீஸ், 2 விங்ஸ் பீஸ், கொஞ்சம் லிவர், அது போதும். வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய்லாம் வேணாம். அது என்கிட்டயே இருக்கு. அது எதுக்கு? தொட்டுக்கப்பா. அது வேற இருக்கா? நம்பலன்னா பாரு. உள்ளுக்குள்ள பாட்டில் வச்சிருக்கா? கேரண்டியா மெட்டல் கேஸா தான் இருப்போம் போல. உஷார் பண்றதுக்கு இதான் கரெக்டான டைமா இருக்கும். ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, வீட்டுக்கு போய் சிக்கனை பாக்ஸ்ல போட்டு அதை கொண்டு வந்து கொடுக்கறது கஷ்டமா இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உனக்காக பண்றேன். ஆனா ஒரே முறை நீ எனக்கு முதுகு செஞ்சு விடு. எங்க சொரியணும்? குட் क्वेश्चन. உனக்கு எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் சொல்லிடா. எங்கதான் நம்ம லவ் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆச்சு. டெய்லியும் நான் அவளுக்கு நான்வெஜ் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அவளும் எனக்கு டெய்லியும் பறன்னு சொரிஞ்சு விட்டுக்கிட்டே இருப்பா. ஒரே சந்தோஷமா இருக்கும். சொர்க்கத்துல இருக்கிற சொப்பன சுந்தரி எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து கேப்ரே டான்ஸ் ஆடின மாதிரி இருந்தது. அந்த குஜாலான நேரத்துல ஒரு மேட்ரு தெரிஞ்சது. அது அப்படி என்ன மேட்ருனா, தொடப்ப குச்சி என்னோட வீட்டு ஓனரோட பொண்ணா. விஷயத்தை கேட்டு குஷி ஆயிட்டேன். அக்ரிமெண்ட் மேட்டரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் அவளுக்கு நான்வெஜ் கொடுத்தா அவ எனக்கு சரக்கு கொடுக்கணும்.
ரெண்டாவதா அந்த தொடப்பு குச்சி எனக்காக இன்னொரு விஷயமும் பண்ணணும். என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணணும். சிக்கன் பீஸ் கொடுத்தாலே உஷாராயிருவா. அத பார்த்தா சரண்டர் ஆயிடுவா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சுத்தமா புரியல. அவ என்னோட கேரக்டரை பார்த்து எனக்கு ஓகே சொன்னாளா இல்ல நான் கொடுத்த சிக்கன் பீஸுக்காக ஓகே சொன்னாலான்னு ஒண்ணும் புரியல.